நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நமது இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல தேதிய சொல்லிடுறேன். இன்று மே 20, 2026. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வானத்துல திடீர்னு சூரியனை சுற்றி தோன்றும் அந்த பிரம்மாண்டமான 22 டிகிரி சூரிய ஒளிவட்டத்தை பத்தி தான். ஆமாங்க. கூடவே இன்னைக்கு இரவு நடக்க போற சில சுவாரஸ்யமான வானியல் நிகழ்வுகளையும் நம்ம கிட்ட இருக்கிற ஆய்வு கட்டுரைகள் அப்புறம் வானிலை அறிக்கைகள் மூலமா ரொம்ப விரிவாக அலச போறோம். கண்டிப்பா. சரி, இத நம்ம ஒன்னொன்னா பாப்போம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது வானத்துல மிதக்கிற லட்சக்கணக்கான முப்பட்டக கண்ணாடிகள், பிரிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த சிர்ரஸ் மேகங்கள் செயல்படுதுன்னு சொல்லலாமா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது நம்ம தலைக்கு மேல ஒரு 5லிருந்து 13 கிலோமீட்டர் உயரத்துல பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தோட வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே நிலைக்கும் கீழே இருக்கும். சரியா? ஆமாங்க. அங்க இருக்கிற நீர் மூலக்கூறுகள்லாம் உறைஞ்சி இயற்கையாவே ஒரு துல்லியமான அறுகோண பனிப்படிகங்களா, அதான் ஹெக்ஸகனல் ஐஸ் கிறிஸ்டல்ஸா மாறிடும். ஓ, அறுகோண வடிவம் கேட்கவே நல்லா இருக்கே. ஆமா. ஒரு கண்ணாடியில ஒளி படும்போது அது லேசா வளைஞ்சு செல்றத நீங்க பார்த்திருப்பீங்க. அதத்தான் நம்ம ஸ்னெல் விதின்னு சொல்றோம். ஓஹோ. இந்த பனிப்படிகங்கள் ஒரு சின்னஞ்சிறிய ஸ்டாப் போர்டு மாதிரி அறுகோண வடிவத்துல இருக்கிறதால சூரிய ஒளி சரியா 22 டிகிரி கோணத்துல வளைய கட்டாயப்படுத்தப்படுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது ஏதோ சாதாரண வெள்ளை நிற வளையமா இல்லாம பாக்குறதுக்கு வானவில் மாதிரி கலர்ஃபுல்லா தெரியுதே. அதுக்கு காரணம் அந்த ஒளி விலகல் தான். அதான் உள்பக்கம் சிவப்பாகவும் வெளிப்பக்கம் நீலமாகவும் இருக்கு. அதை விட எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த வளையத்துக்கு உள்ள இருக்கிற வானம் மட்டும் மத்த பகுதிகளை விட இருட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. வெளிச்சம் என்ன அங்க மாயமா மறைஞ்சிடுச்சா? மாயமெல்லாம் ஆகலைங்க. அந்த பனிப்படிகங்களை ஒரு புனல் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த புனலால 22 டிகிரிக்கு குறைவான மையப்பகுதிக்கு ஒளி அனுப்பவே முடியாது. அதுதான் இயற்பியல் எல்லை. ஓ, அப்போ ஒளிக்கதிர்கள் அந்த மையப்பகுதிக்கு வராததால நம்ம கண்களுக்கு அது இயற்கையாவே இருண்டதா தெரியுது. ரொம்ப சரியா புடிச்சிங்க. வண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு அளவுல வளையும் தன்மை கொண்டது. சரி, அப்போ சிவப்பு நிற ஒளி குறைவா வளையறதால உள்ளேயும், நீல நிற ஒளி அதிகமா வளையறதால வெளியேயும் வந்து சேருது. அப்படிதானே? ஆமா, 100% கரெக்ட். அதனாலதான் இந்த ஒளியல் சாகசம் நடக்குது. புரியுது. ஆனா இணையத்துல பாத்தீங்கன்னா இத பல பேர் நாசிக்ல இன்னைக்கு நடக்கிற பூஜ்ய நிழல் நாள் நிகழ்வு கூடவும் போன பிப்ரவரியில நடந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் கூடவும் குழப்பிக்கிறாங்களே. இந்த தவறான புரிதல்களை நம்ம முதல்ல சரி செய்யணும். பூஜ்ய நிழல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். சூரியன் சரியா நம்ம தலைக்கு நேரா வரும்போது நிழல் நம்ம காலடியிலேயே விழுந்துடும். அல்லோன்னு நாசிக்ல இன்னைக்கு நடக்குது. ஆமா, கிரகணங்கிறது நிலவு சூரியனை மறைக்கிறது. ஆனா இன்னைக்கு தென்காசி திருநெல்வேலி வானத்துல நம்ம பாக்குற இந்த ஒளிவட்டத்துக்கும் நிழலுக்கும் நிலவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓ, இது வளிமண்டலத்துல நடக்கிற ஒரு ஒளியல் நிகழ்வு, அவ்வளவு. கண்டிப்பா. இது இயற்கையோட சொந்த வெதர் ஆப் அப்படின்னே சொல்லலாம். அப்படியா? சோ இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? இதனால நமக்கு ஏதாவது செய்தி இருக்கா? நிச்சயமா இருக்கு. இப்ப தென்காசியில உணரப்படும் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 81% இருக்கு. இந்த அதீத வெப்பமும் ஈரப்பதத்தை வேகமா மேல தள்ளி உறைஞ்சு போக வைக்குது. ஓஹோ, அப்போ இந்த வளையத்தை வானத்துல நீங்க பாட்டா அடுத்த 24 அல்லது 48 மணி நேரத்துல மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா? ஆமா, இடியோட கூடிய மழையோ இல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உருவாக போகுதுன்னு இயற்கை நமக்கு முன்னாடியே கொடுக்கற எச்சரிக்கை இது. அட, ஆச்சரியமா இருக்கே. ஆனா நேயர்களே, மழைய கணிக்கிறோம்னு சொல்லிட்டு சூரியனை நேரடியா வெறும் கண்களால பாத்துடாதீங்க. அது உங்க விழித்திரைய கடுமையா பாதிக்கும். ஆமா, அதனால தண்ணியில தெரியிற பிரதிபலிப்பு மூலமாவோ இல்ல ஸ்பெஷலான சோலார் ஃபில்டர்ஸ் மூலமாவோ தான் இதை பார்க்கணும். கரெக்ட். சரி, பகல்ல நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நைட்டு வானத்துல ஒரு மாயாஜாலம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்களே. சந்திரன், வியாழன், வெள்ளி எல்லாம் நேர்கோட்ல வரப்போகுதா? ஆமாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மேற்கு வானத்துல மெல்லிய புரை நிலவும் வெள்ளி மற்றும் வியாழன் கோள்களும் பக்கத்துல ஒரு நேர்கோட்ல காட்சியளிக்க போகுது. வாவ், சூப்பர். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எர்த் ஷைன், அதாவது புவி ஒளின்னு சொல்லுவாங்க. நிலவோட இருண்ட பகுதி கூட மங்கலான ஒளியோட ஒளிரும். ஓ, சூரிய ஒளி பூமியோட பெருங்கடல்கள்லயும் மேகங்கள்லயும் பட்டு நிலவோட இருண்ட பகுதியில பிரதிபலிக்கிறதால இது நடக்குது. சரியா? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. என்ன ஒரு அற்புதமான சுழற்சி.
வளிமண்டலத்தோட உச்சியில இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பனிப்படிகங்கள் ஒளிய வளைச்சு நமக்கு மழை வரப்போகுதுன்னு எச்சரிக்குது. அதே சமயம் நம்ம பூமியோட மாபெரும் பெருங்கடல்கள் சூரிய ஒளிய நிலவு மேல பிரதிபலிக்குது. ஆமா, கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. இயற்கையோட இந்த மாபெரும் ஒளியியல் கண்ணாடிகள் மாதிரி நம்மள சுத்தி வேற என்னென்ன கண்ணுக்கு தெரியாத அறிவியல் தொடர்புகள் தினமும் சத்தமே இல்லாம அமைதியா நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். இணைந்திருந்ததற்கு நன்றி.